இரணியன் தனது மகன் பிரகலாதனிடம் விஷ்ணு பகவானை வணங்கக்கூடாது என்று தடுத்தான். உன் கடவுள் இந்த தூணில் இருப்பாரா என கேட்டான். அதற்கு பிரகலாதன் அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று பதிலளித்தான். இதனால் ஆத்திரமடைந்த இரணியன் அருகில் உள்ள தூணை உடைக்கிறான். அந்த தூணிலிருந்து பகவான் நரசிம்மராக அவதாரம் எடுத்து வெளியே வருகிறார். அவரின் கோபம் மிக பயங்கரமாக இருந்தது. நரசிம்மர் இறுதியில் இரணியனை வதம் செய்தார். அப்படி வதம் செய்த பிறகும் கூட நரசிம்மரின் கோபம் தணியவில்லை. உடனே தேவர்கள் எல்லாம் கலங்கி போனார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார்கள். லட்சுமி தேவியிடம் ஓடிச் சென்று எப்படியாவது பகவானின் கோபத்தை தணித்து பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவரை வைகுண்டத்திலிருந்து அழைத்து வந்தனர். லட்சுமி தேவி ஓடோடி வந்தார். ஆனால் அங்கே நெருப்பை கக்கும் கோபத்துடன் இருக்கும் நரசிம்மரைக் கண்டு லட்சுமி தேவி பயந்தே போய்விட்டார். லட்சுமி தேவியால் கூட நரசிம்மரின் கோபத்தினை தணிக்க முடியவில்லையே என்று பரிதவித்த தேவர்கள் அனைவரும் திகைத்துப் போய் நின்றனர். அந்த சமயத்தில் சிறுவனான பிரகலாதன் தைரியமாக நரசிம்மரை நோக்கிச் சென்றான். பின் பகவானின் மடியில் போய் அமர்ந்து கொண்டு அவரின் தலையை வருடிவிட்டான். வெப்பம் கக்கும் கோபத்தில் இருந்த நரசிம்மரின் நாக்கு கோபம் தணிய பகவான் அந்த நாக்கை கொண்டு பாலன் பிரகலாதன் முதுகில் தேய்த்து தனது சூட்டைத் தணித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் தணிந்து தன் பழைய நிலைக்கு வந்தார்.